ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜுமே இல்லாமல் எப்படி வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, remove.bg, அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. remove.bg. ஓகே, இதில் போயிட்டு நம்மக்கிட்ட எந்த இமேஜ் இருக்கோ அந்த இமேஜ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கு. ஓகே, இந்த இமேஜஸ் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா பேக்ரவுண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ஹியூமன் மக்களை மட்டும் விட்டுட்டு பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக காட்டுவாங்க. ஓகே, அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக காட்டும் போது பேக்ரவுண்டை வந்து நம்ம ஓகே, ஸோ இந்த இமேஜ் தான் காட்டக்கூடியது. ஒரிஜினல் இமேஜ் வந்து இது, சரிங்களா? ரிமூவ்டு பேக்ரவுண்ட் வந்து இது. ஓகே, ஸோ எதுவுமே எடிட் பண்ணாம டைரக்டா இந்த ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த போட்டோ மட்டும் தனியாக வந்துடும். இதை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு பேக்ரவுண்ட் நம்ம எதாவது சேர்க்கறதுனா வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஓகே, அந்த எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம பேக்ரவுண்ட் எதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். எடிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி லோட் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜ் தான். பேக்ரவுண்டை பிளர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்ரவுண்டை பிளர் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகி காட்டும். ஸோ ஒரிஜினல் இந்த மாதிரி காட்டும். இப்படியும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மாற்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அதையுமே கீழே ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் நேச்சுரல் பேக்ரவுண்ட் மாதிரி ஏதாச்சும் போடுறதுனா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதும் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பேக்ரவுண்டில் தவறாக வந்துருச்சுன்னா அதை எடிட் பண்ணுறதும் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ we will see this one. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டோரேட் பில்டிங் நடுவில் எடுத்த மாதிரி ஒரு இமேஜாக இருக்கும். நேச்சுரல் சினாரியோஸ்னால் அது அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்ல இப்படி இருக்கு. ஓகேங்களா? இன்னும் அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும்போது ஒர்க் ஆகும்போது கொஞ்சம் டெரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் எப்படி வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, சார் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சாதான் நம்ம வீடியோ எடிட் பண்ண முடியுமா? ரைட், நான் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்க வரேன். இப்போ படிக்க வரும்போது நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கணுமா, நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கணுமா? அப்போ கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங்கு, கண்டென்ட் ரைட்டிங்கு, இது எல்லாத்துலேயுமே நான் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா? அப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா? எனக்கு C++, ஜாவா, PHP எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ரைட், கிடையாதுங்க. இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நெசசிட்டி கிடையாது. ஓகே, ஏன்னா அவ்வளவு ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டூல்ஸை பயன்படுத்தி தான் நம்ம ரெக்யர்மெண்ட் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதே இமேஜ் எடுத்துக்கொண்டு போய் நீங்க canva.comல போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை ரீடிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சில ஆப்ஷன்ஸ்.